ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து சில ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் நம்பர்லேருந்து நாம் வந்து அதுக்கப்புறம் டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் போவோம். இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டு எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக, அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள் மனப்பாடம் பண்ணுற மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தட் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ 8 × 6 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துப்போம். அந்த நம்பரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது 10ஆவோ 100ஆவோ அல்லது 1000ஆவோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு 8க்கும் 6க்கும் க்ளோசஸ்ட் நம்பர் என்னென்னா 10. அதனால் நாம் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் 10 எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 10 - 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் நம்பருக்கு வந்து 10 - 6 எடுத்துக்கணும். 10 - 8 = 2. ஓகே, அடுத்து 10 - 6 = 4. ஓகே, இப்போ இது வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1 10 - 8 10 - 6 இது ரெண்டுத்துக்கு இப்போ 2 = 4 அதை நம்ம எழுதிட்டோம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா இந்த 8 - 4 = 4 இது வந்து கிராஸ். ஓகே, இங்கே கிராஸில் மைனஸ் பண்ணணும். அகெயின் 6 - 2 = 4 இது ரெண்டுமே காமனாக தான் எப்பயுமே வரும், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஸ்டெப் 3 என்னென்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 2 × 4 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 2 × 4 = 8. ஸோ இந்த நம்பர் காமனாக வந்து என்ன பண்ணோம் 4 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த நம்பர் காமனாக 4 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து 2 × 4 = 8 48. ஓகே, ஸோ 8 6 are 48 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்த நம்பர் என்னென்னா 8 × 9 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த நம்பர் இதில் எப்படின்னா நான் சொன்ன அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா 10 - 8 = 2 10 - 9 = 1. ஸ்டெப் 2 என்னென்னா, ஸோ இங்கே 8க்கு கீழே 2வும் 9க்கு கீழே 1 போட்டுக்கணும். ஸ்டெப் 2 என்னென்னா 8 - 1 = 7 அல்லது 9 - 2 இதை 1 செஞ்சால் போதும், காமனாக தான் இருக்கும். ஸோ இங்கே 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப் 3 என்னென்னா இந்த நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 = 2 அப்படின்னு. ஸோ 72 இது வந்து இங்கே போகுது. ஓகே, இந்த நம்பர் காமன் நம்பர் இங்கே வருது. இந்த காமன் நம்பர் இங்கே வருது. அதுக்கப்புறம் இந்த கீழே மல்டிப்ளை பண்ணுற நம்பர் வந்து இங்கே போகுது. ஓகே, அடுத்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம திரும்பி பார்ப்போம். அடுத்து 7 × 9. ஸோ இதே தான் ஸ்டெப் 1 என்னென்னா 10 - 7 = 3 10 - 9 = 1. ஸோ இந்த 7க்கு கீழே 3யும் 9க்கு கீழே 1 எழுதிக்கணும். ஸ்டெப் 2 என்னென்னா 7 - 1 = 6 9 - 3 = 6. ஸோ இது காமன் நம்பர் 6 நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து 3 × 1. ஸ்டெப் 3 என்ன 3 × multiply 3 × 1 = 3. ஸோ இது வந்து இங்கே போட்டுருவோம் 63 9 7s are 63. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் சிங்கிள் டிஜிட் மட்டும் கிடையாது. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா 10க்கு கீழே, அதாவது ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பர். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணணும், அல்லது டபுள் டிஜிட் நம்பர்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஷார்ட்கட்ஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சக்ஸஸிவ் வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.